என் பேர் கார்த்தி ஈஸ்வரமூர்த்தி, சிஇஓ கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ். புது வீடு கட்டும்போது முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சவுக்கு மரத்தை கொண்டுக்கிட்டு வந்து இறக்குவாங்க, சாரம் கட்டுவாங்க, அது மேலே ஏறி நின்று செங்கல் சுவர் கட்டுவாங்க, சிமெண்ட்டில் பூசுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, அது மேலே மண் விழும், மணல் விழும், தண்ணி விழும், அத்தனை உழைப்புகளையும் அந்த சவுக்கு மரம் தான் கொடுக்கும். ஆனால் கிரகப்பிரவேச அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இதெல்லாம் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு எந்த கான்ட்ரிபியூஷனுமே கொடுக்காத ஒரு வாழை மரத்தை கொண்டுட்டு வந்து அந்த ஃப்ரண்ட் வாசல்லையே கட்டுவாங்க. அந்த மாதிரி தானங்க நிறைய இடங்களில் நம்ம நிறைய உழைப்பை போட்டிருப்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து லைம்லைட்டில் இருப்பார், ஸ்டேஜில் இருப்பார், பேசுவார், அட்வைஸ் பண்ணுவார். அதுக்காகலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏன் தெரியுமா? அப்படி நிற்கிறவங்களோட வாழ்க்கை அந்த வாழை மரம் மாதிரி தான். ஒரே நாள், அந்த நாள் கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே அதை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சவுக்கு மரம் ஸ்கில்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை தேடி இன்னொருத்தரும் வீடு கட்டுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ சொல்லுங்கள், சவுக்கு மரமாக இருக்க விரும்புகிறீங்களா அல்லது வாழை மரமாக ஒரு நாள் மட்டும் வாழ விரும்புகிறீங்களா? தேங்க்யூ.